இது ஒரு விசுவாச பரீட்சை. நீ எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறன்றத நாம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சையில நீங்க ஜெபித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கிருபையை தருகிறார். கிருபை நேரம் இறங்கி வந்துடாது, அவர் அந்த கிருபையை கொடுக்கிறார். சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளையாம் ஒவ்வொரு மலையின் மேலும் ஏறி பார்க்கிறான். மந்திரவாதம் ஏன் இந்த ஜனங்களை தொடவில்லை? நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ காரியங்களை இவன் செய்யறான், ஆனா மந்திரவாதம் தொடல. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை இந்த மந்திரத்தினாலே நீ படாத பாடுகள் பட்டு இருக்கலாம். ஒரு சில பேரை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா படாத பாடுது. திருமணம் ஆகாமல் கர்ப்பத்தை அடைச்சி வச்சு நீ குழந்தை பிறக்கக்கூடாது, திருமணம் ஆகக்கூடாது, உன் உயிரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்பத்தின் ஆவியை ஏவி விட்டுருந்தாங்க. நம்முடைய அமாவாசை பிரேயர்லாம் அவளால் இருக்க முடியாது. கேரளாவில் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் என்னால் முடியலை, உடம்பெல்லாம் வலிக்குது, எலும்பெல்லாம் உடையுது, என்னமோ பண்ணுதுன்னு. அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு என்னுடைய மொபைல் வீடியோ காலில் வர சொல்லி 3 மணி நேரம் அந்த பொல்லாத பிசாசோட போராட்டம். அது சொல்லுது, எனக்கு ரத்தம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க, நான் எப்படி போவேன்? கிரயம் செலுத்திட்டாங்க, எனக்கு கிரயம் செலுத்திட்டாங்க, நான் எப்படி போவேன்? அந்த உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன், அந்த உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு அந்த வாலிப பெண் அலக்களிக்கப்பட்டிருப்பான். கடைசியா அது சொல்லுது, என்ன நீ இப்படி திட்டிட்டு போ சொல்றியே, நான் திரும்ப போனா அவன் என்னை திட்டுவான்னு சொல்லுது. நான் திரும்ப போனா அவன் என்னை திட்டுவான். அதுக்கே ஈகோ இருக்குது. கடைசியா ஒரு பெரிய ஆக்ரோஷத்தோட என்னை பார்த்து சொல்லிட்டு போச்சு, என்னை நீ விரட்டிட்டல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தத்தோட அது வெளியில போயிடுச்சு. போனது வெளியில போற மாதிரி காட்டி அவங்க வீட்டு டெரஸ்ல போய் படுத்துக்குச்சு. ஆண்டவர் அதையும் காமிச்சு கொடுத்தாரு. ஆண்டவரை எரிச்சு போட்டார். அதை அந்த விடுதலை கிடைத்த உடனேயே அந்த பெண் சிங்கப்பூர் போயிட்டான். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற பொண்ணு தான் சிங்கப்பூர் போயிட்டான் ஒரு கேம்பஸ் ஒர்க்குக்காக. ஒரு 3 மந்த் அங்கேருந்து முடிச்சு வந்த உடனே திருமணம், உடனே திருமணம், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, இப்படிப்பட்ட செய்வினையினாலும் மந்திரத்தினாலும் நிறைய அலக்களிக்கப்படுவோம் சரிகிற பிரகாரமா. ஆனா நல்ல தேவப்பிள்ளையே, நீ நிறைய உபவாசங்கள் கூட நீ போட்டு இருக்கலாம், நீ நிறைய உபவாசங்கள் போட்டிருக்கலாம், அநேக ஊழியக்காரர்கள் கூட செபித்து இருக்கலாம், உனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி கூட இருக்கலாம்.
வேதத்தை நல்லா படிச்சு பார். விடுதலை பயணம் 7வது அதிகாரத்துல மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். உன் தேவனுடைய சக்தி என்ன என்று கேட்கிறான். ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறாயே, அவரை எனக்கு தெரியாது என்று சொன்னான். யெகோவா என்பது அவருடைய நாமம் என்று சொன்னான். விடுதலை பயணம் 7வது அதிகாரத்தில் இது எழுதியிருக்கு. தேவ பிள்ளையே, செய்வினை வரலாம். உனக்கு ஒரு செய்வினை பண்றாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சிச்சுன்னா அதனுடைய பவர் போயிடும். அது வேலை செய்யாது. அதுக்கு வரைக்கும் தான் அது வேலை செய்யும். அதுக்கு பிறகு அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மங்கிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் என்ன சொல்றான்? நான் ஏன் கேட்கணும்? பார்வோன் சொல்றான், நான் ஏன் கேட்கணும்? அப்போ இந்த நேரத்துல தான் ஒரு அற்புதத்தின் துவக்கம் துவங்குகிறது. என்ன நடக்குது? இவன் கோலத்தைக்கு கீழே போடுறான், அங்க பாம்பாக மாறுகிறது. முதலில் கோலை தூக்கி கீழே போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறியது. உடனே மந்திரவாதிகள் எல்லாம் பார்வோன் கூப்பிடுறான். கூப்பிட்டு, இவன் கோலும் சர்ப்பமாக மாறிவிட்டது, சர்ப்பமாக மாறிவிட்டது. படிங்க. விடுதலை பயண நூல் 7ஆம் அதிகாரம் 10-11. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கிணங்க செயல்பட்டனர். ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்களின் கோல்களை விழுங்கி விட்டது. முதல்ல அவர்கள் ஜெயித்தது. ஆனால் மோசேயின் கோல் எல்லாவற்றையும் விழுங்கி அமைதலாகிவிட்டது. அடுத்த நாள் வருகிறது. அவன் வந்து நிற்கிறான். அடுத்த போராட்டம் உண்டாகிறது. அதிலேயும் அவர்கள் மந்திரவாதம் செய்கிறார்கள். இரண்டாவது அவர்கள் மந்திரவாதத்தை பலிக்கிறது. பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வித்தை நடக்குது, மேஜிக் நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு மாத்திரம் மந்திரவாதம் இல்ல, இன்னைக்கு மாத்திரம் சூனியங்கள் இல்ல. அந்த காலத்திலேயே, பார்வோனுடைய காலத்திலேயே இவைகள் இருந்தது. முதல்ல அவனை எதிர்த்து நின்றார்கள். விடுதலை பயணம் 7வது அதிகாரம் 21-22. நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்து போக நைல் நதி நாற்றம் எடுத்தது. எகிப்தியர் நைல் நதி நீரை பருக இயலாமல் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இது போலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆண்டவர் அறிவித்தபடியே அவர்கள் செவி சாய்க்கவில்லை. மோசே எகிப்து முழுவதையும் இரத்தமாக மாறிவிட்டது. இப்போ எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திரவாதத்தினால் அப்படியே செய்தார்கள் என்று 22வது வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது மந்திரவாதம் சமமாக வந்து நிற்கிறது. விடுதலை பயணம் 8வது அதிகாரம் 6வது வசனம். ஆரோன் தம் கையை எகிப்தின் நீர் நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின. 7வது வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இது போலவே செய்து
எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வர செய்தனர். தேவ பிள்ளையே, ஜனங்கள் பார்க்கறாங்க, சமமாக நடக்குதப்பா இவங்க ரெண்டு பேரும். இவனும் மந்திரம் பண்றான், அவனும் மந்திரம் பண்றான். இவர்கள் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் மந்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள். மூன்றாவது முறை அவர்கள் மோசேக்கு சமமாக செயல் புரிகிறார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் அவர் வல்லமையை பிரகாசிக்க செய்கிறார். கொஞ்சம் கூட்டி கொடுக்கிறார். தெய்வம் பார்க்குறாரு, என்னடா எல்லாம் ஈக்குவலாகவே போயிட்டு இருக்கு, நம்ம பையனுடைய கையும் ஒரே மாதிரி இருக்கு, கொஞ்சம் இவனுடைய கிருபையை ஏற்றி விட்டுருவோம், கிருபையை தூக்கிடுவோம். வாசிங்க விடுதலை பயணம் 8:16-17. மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் நீ உன் கோலை நீட்டி நிலத்தில் உள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிழை திருத்தம் சொல்லிடுறேன். இந்த மொழிபெயர்ப்புல கொசுன்னு இருக்கு, அந்த மொழிபெயர்ப்புல பேனுன்னு இருக்கு. ஆங்கிலத்திலையும் பேன் என்று தான் எழுதி இருக்கிறது. தப்பை எப்படி பண்றாங்க பாருங்க. பிரைஸ் எல்லாம் கொசுக்கள் அல்ல, பேன். வாசிங்க. அவ்வாறே அவர்களும் செய்தனர். கோல் ஏந்திய தம் கையை நீட்டி ஆரோன் நிலத்தின் புழுதியை அடிக்க மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின. மாறிற்று. 18வது வசனம். கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் அது போலவே செய்ய முயன்றனர். ஆனால் அது அவர்களால் இயலாமல் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கி இருந்தன. இந்த கொசுக்கள் சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க பேன்கள்னே போட்டுக்கங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ பேன்கள் மூன்றாவது முறை அவர்களுக்கு எப்படி இருந்தது? ஈக்குவலாக வந்தார். மூன்றாவது முறை என்ன இருக்கு? எல்லாம் அப்படியே வருது. ஆனா நான்காவது முறை அவர்களால் நிற்க முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நான்காவது முறை அவர்களால் நிற்க முடியும், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. மந்திரத்தில் என்னென்ன ஆவிகள் இருக்கோ அத்தனையுமே அவர்கள் கூப்பிட்டார்கள். என்னென்ன இருக்கோ அத்தனையும் கூப்பிடுறாங்க, ஆனால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. வசனம் இருக்கா? படிங்க. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கை வன்மையே என்றனர். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் வல்லமைக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல அது உங்களை மேற்கொள்ளாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் விசுவாசம். ஃபெய்த் இங்க தான் வருது. ஒரு லிமிட்டுக்கு தான் வேலை செய்யும், அதுக்கு மேல வேலை செய்யாது. எப்போ? நீங்க சரியா இருந்தால். நீங்க சரியா இருந்தால் அந்த வல்லமைகள் திரும்ப 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 உங்ககிட்ட வந்தாலும் உன்னை மேற்கொள்ளாது. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்த ஆவியில நிறைந்து சரியா நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா, அசுத்த ஆவி பிடிச்ச யாரா இருந்தாலும் உங்க பக்கத்துல உட்காராது. நீங்க நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறவர்களா இருந்தா உங்க முகத்தை பார்க்கவே பார்க்காது. என் பாத்திரம் நிரம்பி வழியணும், நிரம்பி வழியணும். நீங்க நடந்து போனா உங்க மேல இருந்து ஒரு கிரேஸ் வெளியில போகும். சாதாரணமா பர்ஃப்யூம் அடிச்சுட்டு நீங்க நடந்து போனீங்கன்னா பக்கத்துல போனவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வாசனை வருது இல்லையா, நடந்து போன ஒரு வாசனை வருது இல்லையா, அந்த மாதிரி உங்க மேல இருந்து ஃப்ளேம் வெளியே போய்கிட்டே குராபா கத்துராபா. இந்த வார்த்தை உங்ககிட்ட வரும்பொழுதே ஒரு வல்லமை உங்க மேல இறங்குறதையும் நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்குறதையும் பார்க்கிறேன். காரணம், அவர் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவர், பெரியவர், பெரியவர். அதன் பிறகு மோசேயினுடைய கரங்கள் உயர்ந்து கொண்டே வந்தது. நான்காவது காரியம் தோற்ற பிறகு விடுதலை பயணம் 9வது அதிகாரம் 8-10. மேலும் ஆண்டவர்
மோசேயும் ஆரோனையும் நோக்கி, அடுப்பில் இருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரிக்கொள்ளுங்கள். பார்வோன் முன்னிலையில் மோசே அதனை வானத்தில் தூவட்டும். எகிப்து நாடெங்கும் அது மெல்லிய தூசியாக பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொப்புளங்களாகி வெடித்து புண்ணாகும் என்றார். பாருங்க, 5வது காரியமும் நடந்துடுச்சு, 6வது காரியமும் நடந்துச்சு, 7வது காரியம் ஒண்ணுமே செய்ய முடியல அவங்களால. வாசிங்க தொடர்ந்து. அவர்களும் அடுப்பில் இருந்து சாம்பலை வாரிக்கொண்டு பார்வோன் முன்னிலையில் சென்று நின்றனர். மோசே வானத்தில் அதனை தூவினார். மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் அது வெடித்து புண்ணாக கூடிய கொப்புளங்களாக மாறிற்று. கொப்புளம் தோன்றியதால் மந்திரவாதிகள் மோசேயின் முன் நிற்க இயலவில்லை. மோசேயின் முன்னாடி நிற்க இயலவில்லை. ஏனெனில் மந்திரவாதிகள் மேலும் எல்லா எகிப்தியர் மேலும் கொப்புளம் கண்டிருந்தது. மந்திரவாதிகள் மேல் வந்தது. தேவ பிள்ளையே, இந்த மந்திரவாதிகள் மேல வந்ததனாலே இந்த மந்திரவாதிகள் மோசேக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வி வருவது போல தான் இருக்கும், ஆமென். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோல்வி வருவது போல இருக்கும், கதவை அடைச்சிட்டாரேன்னு இருக்கும், பிரச்சனை இன்னும் முடியலையேன்னு இருக்கும், போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறேமா, இதெல்லாம் இருக்கும். அவர் உன்னோடு இருக்கும். ஆமென். அப்பதான் உனக்கு பரிபூரண ஜெயம் உண்டாகும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இந்த மந்திரவாதிகளால மோசேக்கு முன்பாக நிற்க கூடாமல் போய்விட்டது. மோசேக்கு முன்னாடி நிற்க கூடாமல் போயிட்டு எந்த வல்லமையும் அங்கே நிற்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ ஆண்டவரோடு கூட இருந்துட்டு, ஆண்டவர் உன் பக்கத்துல இருந்துட்டான்னு சொன்னா, உனக்கு விரோதமாய் எழும்புமாயுதம் வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. ஆமென். ஒரு வழியா தான் வர மாதிரி இருக்கும், 7 வழியா ஓடிடுவாங்க. அங்க என்ன நடக்குது? ஏனாக்கா உன்னோடு இருப்பது கடவுளுடைய விரல். உன்னோடு இருப்பது கடவுளுடைய விரல். யார் சொல்றது? மந்திரவாதிகள் சொன்னார்களையா, இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். விடுதலை பயணம் 8வது அதிகாரம் 19வது வசனம். மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது கடவுளின் கைவன்மையே, இது கடவுளுடைய கைவன்மையே என்றனர். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் அறிவித்தபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. பிரியமானவர்களே, உங்களோடு கூட கடவுளுடைய கைவண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா மந்திரவாதம் உனக்கு முன்னாடி நிக்காது. உனக்கு ஆண்டவர் கை இருந்துச்சுன்னா உன்னை என்ன பண்ணும்? உன்னை எது செய்யும்? ஆமென். ஒருவேளை பிசாசு தைரியமா நான் அடைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லலாம், நான் அடைச்சு வச்சிட்டேன். ஒருவேளை உனக்கு விரோதமா நீ எழும்பாத பதிக்கு அடைச்சு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என் ஆண்டவர் தன்னுடைய வலது காலால எட்டி உதைச்சு அந்த கதவை திறந்து கொடுக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையே, உனக்கு சரியான விசுவாசம் இருக்குமானால் உன்னால் எல்லா வல்லமைகளையும் துரத்தி விட்டு அடித்து வெளியே தருத்த முடியும். ஆமே, அந்த விசுவாசம் மாத்திரம் நம்ம கிட்ட இருக்கணும். பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. சில நேரங்கள்ல
செத்தவங்க இருக்காங்க தெரியுங்களா, செத்து போனவங்க, அவங்க செத்தவர்கள் தான். ஆமென். அவங்க மீண்டும் வரப்போறது கிடையாது. ஆனா அந்த செத்தவங்களை ரொம்ப நினைச்சிங்கன்னா இந்த செத்த ஆவி உனக்குள்ள வந்துடும். ஒரு திருமணமாகி 1 வருடம் கழித்து ஒரு வாலிப பெண் பிரேயருக்கு வந்து இந்த இடத்துல கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு நாக்க தள்ளிக்கிட்டு வந்தது. கடைசியா பார்த்தா செத்து போனவங்க மாமனார் இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. செத்த ஆவி மாமனார். அப்படி ஒரு அலகழிப்பு, அப்படியே தொண்டையை பிடிச்சிக்கிட்டு இறுக்கிக்கிட்டு நிற்கும். என்ன நடந்தது? அவ்வளவு போராட்டம். அது உள்ள இருந்த ஆவி பேசுது, தூக்கிட்டு போறேன், உன்னை நானு தூக்கிட்டு போறேன், கர்த்தருடைய மகிமைக்கு சொல்றேன். அந்த லாக்க ஆண்டவர் உடைச்சு விட்டாரு. அதை உடைச்சு விட்டாரு. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. நம்மளை நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ அது பின்னாடி பிரச்சனை. அது கடவுள் செஞ்ச காரியம். நம்ம செஞ்ச காரியமா? மகிமை ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு அவங்க தொடர்ந்து வந்தாங்க. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சாங்க. அவங்க பொண்ணு நிறைஞ்சது. நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சாங்க. இன்னைக்கு பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பின்மாற்றம். ஏன் சொல்றேன்னாக்கா, உன்னால எல்லா வல்லமைகளையும் துரத்த முடியும். நீ சரியா இருக்கணும். அந்த விசுவாசத்துல நீ சரியா இருக்கணும். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 20வது வசனம். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? ஆமென். அதே மத்தேயு 12:28 என்ன சொல்றாரு? நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? அப்போ இதிலிருந்து நாம் என்ன விளங்கி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையையும் பரிசுத்த ஆவியின் ஆற்றலும் இருந்தால் பிசாசை நாம் ஜெயிக்கலாம். கடவுளுடைய வார்த்தை இருக்கணும் உனக்குள்ளர, பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கணும். அதனாலதான் நான் இங்க வர அத்தனை பேருமே, இந்த ஊழியத்துக்கு வருகிற அத்தனை பேருக்குமே நான் சொல்றது என்னன்னாக்கா, சரியான அபிஷேகம் இருக்கணும். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீ மூழ்கி நீந்துகிற ஒரு அனுபவம். சரியான அபிஷேகம் இருந்தால் ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எவ்வளவு பேர் எழும்பினாலும், 1000 பேர் உனக்கு விரோதமா எழும்பட்டுமே, 1000 பேர் எழும்பட்டும், 1001வது ஆளால நீ ஜெயிச்சிட முடியும். 1000 முறை எழும்பட்டும், 1001வது முறை நீ ஜெயிச்சிடுவே. ஏன் சொன்னா, உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உன்னில் இருக்கிறவன். அவைகள் உன்னை மேற்கொள்ளாது, அவைகள் உன்னை மேற்கொள்ளாது, அவைகளால் உன்னை சேதப்படுத்த முடியாது, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேரு செத்த ஆவி, இவங்களுடைய போராட்டங்கள் நிறைய இருக்கும். ஆமென். செத்து போனவங்க வந்துட்டாங்க, செத்த ஆவிகள் இது இருக்கு. சொல்றேன் இல்லையா, இந்த செத்து போன ஆவி வந்து என்ன அழுத்துது. செத்த ஆவி சொல்லுவேன் இல்லையா, எங்க சித்தப்பா வந்தாரு, எப்படி எங்க சித்தப்பா வந்தாரு, எங்க அப்பா வந்தாரு, எங்க தாத்தா வந்தாரு, இவங்கெல்லாம் வந்தாங்க 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 வந்தாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆமென். இவங்க அல்ல. பிரைஸ் தி லார்ட். செத்தவங்களுக்கு இந்த உலகத்துல பங்கே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, இந்த கன்வென்ஷன் வரது முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி என்னைய ஒரு ஆங்கிலோ இந்தியன் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ஆங்கிலோ இந்தியன் வீட்டில் அவங்க மக செத்து போய் கிடக்குது. 9 வருஷம் ஆயிருக்குது இறந்து போய். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே
மேலே இருதயான்ற படம், கீழே அந்த பிள்ளையினுடைய படம், அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு, ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு இந்த 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 விளக்கு சொல்லுவாங்க இல்லையம்மா, அகல் விளக்கு, அதை கொளுத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க யாரை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க? கண்ணுக்கு நேரம் யாரை பார்க்க முடியும்? நிமிர்ந்து அப்படி பார்ப்பாங்களா? அப்போ நீ இப்படி எதிர்க்க பார்த்து நிற்கிறேன்னு சொன்னால் அது அந்த ஜெபம் கேட்கப்படுமா? அந்த ஆவி எங்கே சுற்றி நிற்கும்? மேலே போகுமா? கிடையாது, சுற்றிக்கிட்டு கிடக்கும். மொத்த குடும்பமும் அலக்கழிக்கப்படுது. என்னால் ஜெபிக்கவும் வரல. அப்போ நான் அந்த அம்மா கிட்ட கடைசியாக என் மனசில் தோன்றுந்து சொன்னேன், இப்படி இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை, விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் செத்தவங்களுடைய ஃபோட்டோவை தூக்கி மேலே வச்சுட்டு உட்காந்துருப்போம். செத்தவங்க ஃபோட்டோவை மேலே தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி வச்சிருப்பேன், பல்லி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு. பல்லி வந்து, ஏன்னா செத்தவங்களை வந்து தண்ணி குடிப்பாங்க, பல்லி வந்து தனியாக தாகம் எடுத்து அது நேராக உன் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கும். கிடையாது, பல்லி வந்து தண்ணி குடிக்கும். சில பேர் பாருங்க, சாப்பாடு செஞ்ச உடனே எடுத்துட்டு போய் அங்கே கொண்டு போய் வைப்பாங்க, ஏன்னா அவங்க டேஸ்ட் பாட்டு கொடுப்பாங்களாம். கிடையாது. ஆண்டவர் பிள்ளைய நல்லா புரிஞ்சுக்கோ, தெளிவாக போயிடுங்க. அவதான் வேணும். இறந்துட்டாங்களா, தூக்கி மேலே மாட்டிட்டு அங்கே பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த ஃபோட்டோ, எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோன்னு நினச்சி ஒன்று நீ மாற்றிக்கோ. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அதே போல் அதை வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு, ஆமே, இது என்ன பண்ணும் பாருங்க. இப்படி உங்க சித்தப்பா மாமாலாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா உங்க வீடு நிரம்பிடும் இல்லையா? சோறு எங்க ஆக்குறது? வீடு நிறைய சித்தப்பா, வீடு நிறைய தாத்தா, வீடு நிறைய மாமா எல்லாம் வந்துட்டாங்கன்னா, செத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீடு எப்படி இருக்கும்? ஒரே கூட்டமா இருக்கும்ல. அப்ப நீங்க யாரோட வாழ்றீங்க? நல்லா புரிஞ்சுங்க தேவப்பிள்ளை. இங்கெல்லாம் வர முடியாது, வர முடியாது. வசனம் சொல்றீங்க, பிரசங்கி சபை உரையாளர் 9வது அதிகாரம் 5வது வசனம். ஆம், உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதை, உயிருள்ளோர் நாம் இறப்பது திண்ணம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார், எதையுமே அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது. அவர்களுக்கு இனிமேல் எதிலேயும் பயன் கிடையாது. அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அன்பு, பகைமை, பொறாமை எதுவும் இல்லை. பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்க போவதில்லை. ஆமா, நீ 100 ரூபாய் கொடுத்து பூசை வச்சாலும் அவங்களுக்கு போய் சேராது. விசுவாசம். ஆமே, செத்தவங்களுக்கு பூசை வச்சுட்டு போய் சேர்ந்துருமா? அவங்க என்ன பூசையில் வந்தால் கலந்துக்கிறாங்க. விசுவாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் கூட கல்லறைகள்லாம் போவேன். நம்ம போய் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, வேற எவனையாவது புதைச்சிட்டானான்னு போய் பார்க்கறதுக்காக தான் போய் பார்க்க போகிறோம். செத்தவங்க அங்கே இருக்கிறாங்களா கல்லறையில்? அங்கே போய் பாருங்க. சத்தியம் அறியாதவன் ஒரு பெரிய புடவையை போட்டு அதில் படையலை போட்டு சோரே போடாத மருமக சொல்லும், எங்கள் அத்தைக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உயிரோடு இருக்கும் போது ஒன்றுமே போட்டிருக்காது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அங்கேருந்து பையன் வருவான், எங்கள் அப்பாவுக்கு இந்த பிராண்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு தான் அந்த ஆள் மண்டையை போட்டுக்கிறாரு. இவன் கொஞ்சம் குழியை தோண்டி அதில் ஊற்றிட்டு மீதி இவன் ஊற்றிக்கிறான். ஹலோ, எப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு? இவங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இவங்க யாரும் வர முடியாது. பணக்காரன் இறந்தான் உடனே வேதனை உண்டாக்குகிற இடத்துக்கு போய்விட்டான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பணக்காரன் இறந்தா வேதனை உண்டாகுற இடத்துக்கு போயிட்டான். ஒரு பரிசுத்தவான் மரித்தாலும் இந்த உலகத்திலே சுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்கோ. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு பரிசுத்தவான் மரித்தாலும் கூட இந்த உலகத்தில் சுற்றி வர முடியாது. நாம தான் சொல்லிக்கலாம், ஆமென், அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். வர முடியாது. ஆமா,
ஒரு பாவி மரித்தாலும் இந்த உலகத்துல சுத்த முடியாது. ஆனா தூக்கு போட்டு செத்தவன் சுத்துவான். ஏன்னா அவன் நேரம் வரத்துக்கு முன்னாடி அவுட் ஆகிடுறான் இல்லையா? ஆமென், பிரைஸ் எல்லாம். தூக்கு போட்டு செத்தவன், மருந்து குடிச்சிட்டு செத்தவன், பத்திக்கின்னு செத்தவனுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. அந்த வயசு வரணும் இல்லையா? அந்த நேரம் வந்தால் தான் உங்களுக்கு போகணும். நேரம் வருவதற்கு முன்னமே நீங்கள் வந்துட்டீங்களேன்னு சொல்லி கேட்டார் இல்லையா? பிசாசு கேட்டான் இல்லையா? அந்த மாதிரி நேரம் வரணும், சுற்றிக்கிட்டு வரும். இப்படி நீ செத்தவங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணி போட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், அவங்களோட சேர்ந்து அது வர அவங்க வர மாட்டாங்க, வேற இதெல்லாம் வரும். ஆமென், பிரைஸ் எல்லாம். ஆமென். இன்னைக்கு பொறாமைனாலும் போட்டினாலும் எரிச்சலினாலும் மந்திரம் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இந்த மந்திரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மந்திரத்தை நாம வெற்றி பெற முடியும். அதிலிருந்து நாம வெளியில வரணும். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அது வாய்க்காமல் போகும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை விட்டு எல்லாம் விலகி போகணும். யார் கை உயர்த்தினாலும் அதிலிருந்து நான் பரிபூர்ண விடுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இவைகளை எதிர்க்கிற வல்லமையை எங்களுக்கு தாரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட மந்திரவாதங்களையும் சூனியங்களையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களையும் வாய்க்காமல் போகத்தக்கதான இந்த வல்லமையை எங்களுக்கு தாரும். உட்காருவோம். ஒரு 5 காரியங்களை சுருக்கமா பார்த்துருவோம். இந்த 5 காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா பிசாசை கண்ணி தெரிக்க விட்டுறலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதை கண்ணி தெரிக்க விட்டுறலாம். முதல்ல பார்க்கிறோம், இப்படிப்பட்ட மந்திரவாத தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து நிற்பதற்கு வேதம் சொல்லுகிறது, அசுத்தமானதை விட்டு பிரிந்து வாருங்கள் என்று. அசுத்தத்தை விட்டு வெளியில வந்துடணும். திருப்பாடல் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நற்பேறு பெற்றவர் யார்? அவர்கள் பொல்லாரின் சொல்லின்படி நடவாமல், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர்கள், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர்கள். அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளையே, பாவிகள் துன்மார்க்கர்களை விட்டு நீ வெளியே வரணும். இப்படிப்பட்ட மந்திரிகங்கள் சூனியங்களை எல்லாம் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், வாசிங்க அந்த வசனத்தை மைக்கில்.
நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். அப்படின்னு சொன்னா இதை விட்டுட்டு நீ வெளியில வந்தனாக்கா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்னெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் உனக்கு வாய்க்கும். தேவ பிள்ளையே, உன்னுடைய பழக்க வழக்கங்கள், உன்னுடைய கோட்பாடுகள் ரொம்ப வித்தியாசமானது. நீ வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம். நீ வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம் சொன்னா இந்த உலகத்தோடு நான் ஒத்த வேஷம் போடவே கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் உன்னுடைய அபிஷேகம் வித்தியாசமானது. அபிஷேகம் வித்தியாசமானது. அதே நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கிற வசனமும் வித்தியாசமானது. பழைய பழக்க வழக்கங்கள் உனக்குள்ளாக இருக்கவே கூடாது. அப்படின்னு சொன்னா பழைய சுபாவம், பழைய பழக்க வழக்கங்கள் அது இருக்கவே கூடாது. நீ பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது உன்னுடைய வேறுபாட்டின் வாழ்க்கையை நீ நஷ்டப்படுத்தும் போதுதான் உன்னுடைய தனித்தன்மை இழந்து போகிறாய். ஆமென். உன்னுடைய நல்ல ஒரு அழைப்பை, தனித்துவத்தை நீ இழக்கிற. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய தனித்துவத்தை நீ விட்டு விடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நீங்க கேட்கிற இந்த வசனம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து ஏவுதலின் பிரகாரம் பேசுறோம்னு சொன்னா இதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த இரத்தப்பழி எங்களை விட்டு போயிடுச்சு. இதை கேட்டுட்டீங்க இல்லையா? இதன் பிரகாரம் நீங்க வாழலன்னு சொன்னா இந்த இரத்தப்பழி உங்க மேல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பயம் காட்டுறலாம் கிடையாது. கடவுள் எதை சொல்றாரோ அதை செயல்பட்டா நீ எதிர்த்து நிக்கலாம். உனக்கு உன் கணவர் உனக்கு விரோதமா செயல்படுறாரா, உன் பிள்ளைங்க விரோதமா இருக்கிறாங்களா, நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா அந்த சூழ்நிலை மாறும். அந்த சூழ்நிலை மாறும். இதுதான் தேவன் சொல்றது. உன்னுடைய பழக்க வழக்கம் மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களிலே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கணும். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ ரொம்ப நான் பரிசுத்தமாகறேன், நீ அசுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், நீ மற்றவர்களுக்காக துதிக்கணும். ஐயோ நான் தனியா இருக்கணும், பழக்க வழக்கம், யாரும் உனக்கு சோறே போட மாட்டாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியெல்லாம் சொல்லல. உலகத்தின் பிரகாரம் நீ வேஷம் தரிக்க கூடாது. இந்த வேஷம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ரொம்ப பரிசுத்த வாட்டி மாதிரி சில பேர் பாருங்களேன், கையில நல்லா ஜோமாலை கட்டிக்கின்னு மீன் கடையில போய் மீனை திருடும். ஆமா, ஜோமாலி எங்க சுத்திக்கும், மீனை திருடும். ஒன்னு எடுத்து போட. ஆமென். தேவ பிள்ளையே நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு காரியத்தை நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பொருள் வாங்க போற, ஒரு ஊழியத்துக்கு பொருள் வாங்க போறோம், இல்ல கடவுள் வேலைக்காக ஒரு பொருள் வாங்க போறேனாக்கா அங்க போய் இது கோயிலுக்குங்க, இது கடவுளுக்குங்கன்னு சொல்லவே கூடாது. என் ஆண்டவர் பிச்சைக்காரா? தப்பு. நம்மளுடைய பழக்க வழக்கமே வித்தியாசமா இருக்கணும். இதை யார் பாப்பா தெரியுமா? கடவுளும் பாப்பாரு, பிசாசும் பாப்பான். ஆமென். ஹல்லேலூயா. உன் நண்பனுக்காக நீ திறப்புல நிக்கணும். உன் நண்பனுக்காக. சில பேர் என்ன பண்றாங்க, திருமணத்துக்காக மாறிடுறாங்க. ஆனா மாறி கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் அதே விக்கிரகத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. இந்த குடும்பம் கீழே விழும். கடவுளை இதுக்காக தேடக்கூடாது, திருமணத்துக்காக தேடக்கூடாது, மரணம் சம்பவிச்சா கோயில்ல கொண்டு வந்து அடக்கம் பண்றதுக்காக எல்லாம் தேடக்கூடாது. நீ உன்னுடைய செயல்கள்
வித்தியாசமா இருக்கும். கடவுளுடைய தொடர்பை நீ எந்த சூழ்நிலையிலையும் விட்டுவிடவே கூடாது, விட்டுவிடவே கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் எந்த இடத்துல உங்களை தவறா கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. ஆமென். அங்க என்ன நடக்குது? இந்த ஜனங்கள், இஸ்ராயல் மக்கள், பிழையாம் போய் சபிக்க போகிறான். போற இடத்துல அவன் என்ன சொல்றானா, இந்த ஜனங்கள், இஸ்ராயல் ஜனங்கள் தனித்து விடப்பட்டவர்கள், தனித்து வாழ்கிறார்கள், இவர்களை மேற்கொள்ளவே முடியாது. நீ கடவுளுக்கு, கடவுளோடு கூட இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நீ சரியா தனித்து நீ வாழ்ந்தாய் என்று சொன்னால் பிசாசு உன்னை மேற்கொள்ளாது. ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எதுவுமே பயன்படுத்த முடியாது. அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. நீங்க அடுத்த அதிகாரத்தெல்லாம் படிச்சு பார்த்துங்க, கொடூரமா இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, மோவாபிய பெண்களோடு சம்பந்தம் கலந்தார்கள். ஆண்டவர் அருவருக்கத்தக்கது அது மோவாபியர்களை, ஆண்டவர் வெறுத்தார் மோவாபியர்களை. ஆனால் அந்த தனித்துவத்தை இழந்த போது இஸ்ரவேலர்கள் விழுந்ததை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ உன்னுடைய தனித்தன்மை கீழே விழுகிறதோ அப்பொழுது பிசாசு உள்ள வந்துருவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. உன்னுடைய தனித்தன்மை எப்பொழுது விழுகிறதோ, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லலாம், ஆவிக்குரியவன் என்று சொல்லலாம், விசுவாச வீரன் என்று கூட சொல்லலாம், தெய்வீகமானவன் என்று சொல்லலாம், பரலோகம் உனக்காக ஒண்ணும் பண்ணாது. ஆமென். எப்போ நீ பரலோகத்தினுடைய புனித தன்மையை விட்டு விட்டாயோ அப்பவே உன்னுடைய தனித்துவத்தின் தன்மை இழந்து விட்டாய். அப்பவே நீ இழந்துட்ட. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். ஐயா, இவன் பிழையாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொல்றான் பாலாக்கு கிட்ட, இவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் தனித்து வாழ்கிறவர்கள். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தனித்து வாழணும். ஜெபம் பண்ண போகும்போது கூட ஜோடி போட்டுன்னு போகக்கூடாது. ஆமென். பிரைஸ் எல்லாம். நீ ஜோடி போட்டேன்னு வச்சுக்க, சப்போஸ் நீ போகணும்னு நினைப்ப, ஆனால் அவங்க அந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனாங்கன்னா நீயும் போக மாட்ட. அப்போ உனக்கு வச்சிருந்த கிஃப்டை நீ இழந்துட்ட. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வாங்கக்கா, என் கூட வரீங்களோ? உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணி கிடக்குறாரு. ஆனா என்ன பண்ணும்? அது இன்னொரு ஜோடியை சேர்த்து நானும் வந்துடுறேன், தோ வந்துடுறேன்னு சொல்லி அது என்ன பண்ணும்? வேற வேலையில போய் லாக் ஆயிடும். வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ பேசாம அப்படியே உட்காந்துட்டு, அட போக்கா இன்னைக்கு பிரேயர் போச்சு, ஆனா கோச்சுக்காதப்பா, போச்சா, உனக்கு வச்சிருந்த கிஃப்டை போச்சு, வீணா போயிடுச்சு. கடவுளுடைய வேலைக்கு ஓடி வந்துடணும். யாரையும் ஜோடி போடக்கூடாது. ஆமென். ஜோடி போடலாம், எங்கெங்க போடணுமோ ஜோடி போட்டுக்கணும். ஆனா தெய்வ வேலைக்கு ஜோடி போடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீ கடவுளுடைய சமூகத்தை விட்டுட்டேன்னு சொன்னா தகுடு வரும் உனக்கு வீட்டுக்கு. தாயத்து வேலை செய்யும். உனக்கு விரோதமா தகுடு வச்சா வேலை செய்யும். தாயத்து வேலை செய்யும். ஆமா, செய்வினை வேலை செய்யும். செய்யுமா செய்யாதா? மருந்து, மையி, எல்லா செயல்களும் உன்னை தொடும். பிரைஸ் தி லார்ட். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலை
உனக்கொருவர் இருக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசுவும் நேசிக்கிறார். அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 23:11-12. பின்னர் பாலாக்கு பிலியாமிடம், நீர் என்ன எனக்கு இப்படி செய்து விட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக அவர், ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமையன்றோ என்றார். பாத்துங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொல்ல முடியும். முதலாவது, உன் வாழ்க்கையில் செய்வினை ஏவல் உன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டா இது உன்னை மேற்கொள்ளாது. ஆமென். பரிசுத்தம் உனக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, தனித்தன்மை உனக்குள்ளாக இருந்ததுன்னு சொன்னா, எந்த செய்வினையும் உன்னை மேற்கொள்ளாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நீ வாழ்ந்தன்னு சொன்னு வச்சுக்கலேன், உனக்கு யாராவது செஞ்சாங்கன்னா கூட கிட்ட வரும்போது அது தெரிச்சு போகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தெரிச்சு போகும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் ஆயுதம் அதுதான். நீ தனித்து வாழணும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலிருந்து நீ வேறு பிரிக்கப்படணும். நம்பர் 1. ரெண்டாவது பார்க்கிறோம், இன்னொரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறான். 7 காளைகளையும் பலியிடுகிறான், 7 ஆட்டுக்கடாய்களையும் பலியிடுகிறான். அங்கேயும் ரத்தம் அப்படியே சிந்தி கிடக்குது. அவங்க திரும்பவும் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. அங்க முற்படுகிறான், அது வரல. பாலாக்கு பார்க்கிறான், நமக்கு சாதகமாக ஏதோ ஒன்று சொல்ல போறான். பாருங்க, அவன் காத்து இருக்கிறான். பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையுமே இங்க காத்து இருக்கிறான். என்னாகமம் 23:21. யாக்கோபின் தீங்கினை கண்டதில்லை, இஸ்ரேலில் துயரத்தை அவர் பார்த்ததும் இல்லை. ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஓர் அரசரின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை, இஸ்ரவேலின் துயரத்தை அவர் பார்த்ததும் இல்லை. ஆண்டவராம் கடவுள் அவளோடு கூட இருக்கிறார். ஓர் அரசனின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு. இந்த பெருமுழக்கம் தான் ஃபார்முலா. முதல்ல பார்த்தோம் தனித்துவம், இரண்டாவது ஒரு ஆண்டவருடைய பெருமுழக்கம். ஆண்டவருடைய பெருமுழக்கம் அவர்களோடு கூட இருக்கிறது. இதை காண்பித்து கொடுக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த பெருமுழக்கம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. சரியான ஜெப வாழ்க்கை இருந்தது என்றால், ஜெபம் நீ உனக்குள்ளார ஆழமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மந்திரவாதங்கள் செயல்படாது. சரியாக ஜெபிக்கிற மனிதனை பிசாசு தொடாது. சரியா ஜெபிக்கிறவனை யாரும் எதை தொடுமா? தொடவே தொடாது. ஜெபிக்கிறவன் ஒரு அக்கினி ஜுவாலை. நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாயோ நீ அக்கினியாக பற்றி எரிவாய். அதனாலதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மோர் பிரேயர் மோர் பவர். நீ அதிகம் ஜெபிக்க ஜெபிக்க நீ அக்கினி ஜுவாலையாக. அக்கினிக்கு பிசாசு எதிரி, பிசாசுக்கு ஆகவே ஆகாது. அதனால்தான் ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் வீட்டுல ஜெபம் இருக்கா? உன் வீட்டுக்குள்ளார எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கு? நாம எத்தனை மணி நேரம் வீட்டுல ஜெபத்தை வச்சிருக்கிறோம்? கேட்டான்னு சொல்லுவோம், ஐயோ பேர பிள்ளைங்கெல்லாம் ஒரே டான்ஸ் ஆடுது, அவங்களால எல்லாம் ஓட்டி ஓடியாந்து பார்த்து கொண்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஜபிக்கவே முடியல பிரதர். அது வாசல்ல நின்றுங்கன்னு, வரியா வரியா நான் தான் அப்படின்னு கேட்கும். அப்போ உடனே அடுத்த நாள் எனக்கு ஃபோனை கிட்ட போட்டு, பிரதர் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க பண்ணணும். பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, கோயில் கோயிலோ சுத்தினேன். திருமணம் ஆகி முடிச்ச உடனே புள்ள வேணும்னு சுத்தினேன்.
புள்ள 2 கொடுத்துட்டாரு, 3 கொடுத்துட்டாரு, 4 கொடுத்துட்டாரு, ஏதோ ஒண்ணு கொடுத்தாரு. கொடுத்த உடனே ஆண்டவருக்கு தினமும் உட்கார்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா ஜெபிக்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுல ஜெபம் இருக்கா? ஜெபம் இருக்கா? கேட்டா சொல்லுவோம், என் வீட்டுல ஜெபம் இல்லை, ஆனா பிசாசு இருக்கு. என் வீட்டுல ஜெபம் இல்ல, பிசாசு இருக்கு. இது பிசாசு இருக்கிறது நல்லா தெரியுது, ஆனா நீ ஜெபிக்கலையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஜெபம் இருக்குன்னு சொல்ல தைரியம் இருக்கா? எங்க வீட்டுல நிறைய ஜெபம் இருக்கு. தம்பி கனகா சொன்னப்பல மாதா டிவி 1000 ஸ்தோத்திர பலி, அது பாட்டு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம், இது பாட்டு வெங்காயம் வெட்டிக்கினே இருக்கோம். இந்த கொரோனா டைமில் ஒரு ஆட் ஒன்று போட்டுதானுங்க. கொரோனா டைமில் அப்போல்லாம் டிவியில் தானே, இப்போல்லாம் டிவிலேயே பூசெல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்கல்ல, எல்லாம் பார்த்துங்க. வெங்காயம் வெட்டிக்கின்னு, கறியை அஞ்சிக்கின்னு, கருவேப்பிலை அஞ்சிக்கின்னு, அவர் அங்கே சொல்லும் போது இது வர சோத்திரம் சோத்திரம் அப்படியே வெட்டிக்கின்னு. சரி, ஒரு ஆளுக்கு சில பேருக்கெல்லாம் எப்படி திடீர்னு அபிஷேகம் வரும்னு தெரியாது, டக்குன்னு உள்ளே வந்துடும். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கொஞ்சம் இது தயிர் வாங்கிடுவாங்க, நல்லா எல்லாம் பேசிட்டு பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னம்மா செய்தி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஒரே அபிஷேகமாக இருந்துச்சு. வெங்காயம் வெட்டிக்கின்னு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் மாதா டிவியில் பூசை பார்க்குறீங்க? பரலோகம் போகிறது சோத்திரம். ஆமென். நேராக போய் ஒப்பு கொடுத்து பாவசங்கத்தில் பண்ணி நல்லா திருப்பலி பக்கு பெற்று அங்கே போய் லைவாக திருவிருந்து வாங்கிட்டு வருது. திருவிருந்து வாங்காமல் விசுவாச திருவிருந்து வாங்கிக்குவாங்க. ஆனால் பூசை மாதா டிவியில் பார்த்துருவீங்க. பார்த்துங்க. ஆமாம் சொன்ன, நான் சொல்லப்பா, தம்பி தான் சொன்னாப்புல, எவ்வளோ அழகாக சொன்னாப்புல. ஆமென். இல்லையா? 1000 ஸ்தோத்திர பலி இந்த பக்கத்தில் இல்லையா, இந்த பக்கம் மாதா டிவி, அது இது எல்லாம் பார்த்துட்டு அப்போ எப்படி பிசாசு வரும் வீட்டுக்குள்ளார? உனக்கு எப்படி செய்வின்னு வரும்? ஃபார்முலா சரியில்லை. ஆமென். ஃபார்முலா சரியில்லை. ஃபார்முலா இருக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கா? ஃபேமிலி பிரேயர் கேட்டா அக்கா சொல்லலாம், அவர் இன்னும் வரல, அவர் எலும்பு தானே நீ வச்சுன்னு இருக்க, நீ உட்காந்து சொன்னா வேலைக்கு ஆகாதா? அவர் எலும்பு தானே இருக்கு. அப்போ எலும்பு இருக்குதுன்னு சொன்னா நீயும் அவரும் தானே ஒன்னா உட்காந்து ஜெபம் பண்றீங்க, என்னாச்சு? அதுக்கு ஒரு சாக்கு போக்கு. கணவனும் மனைவியை இணைந்து நீங்க ஜெபிக்கிறீர்களா? கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் கூட நிற்பாரு. அவர் கையே பிடிக்கிறது இல்லைங்க. கல்யாணத்தப்போ பிடிச்சாரு கையை, இப்போ பிடிக்கிறதே இல்லை. கல்யாணத்தப்போ பிடிச்சாருங்க கையை, இன்பத்திலும் சொந்தத்திலும். ஆமா, கல்யாணத்தப்போ பிடிச்சாருங்க, அப்போ பிடிச்சாரு. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஃபுல்லா பிடிச்சாரு, 2 குழந்தை பெற்றுட்டாரு. ஆமென். இப்போ கையை ஒதுறிடுறாரு, பிடிக்கவே மாட்டேன்றாரு. குழந்தை ஜெபம் பண்ணுங்க தாய்களை. அல்லேலூயா. குழந்தைகளோடு பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற வீட்டுல கிருபை இறங்கும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு. தேவ பிள்ளையே, முழங்கால் போட்டு பாருங்க, பிசாசுகள் நடுங்கும். அப்படி ஒரு நடுக்கம் இருக்கும். ஃபார்முலா சரியா இருக்கா? அவரை தொழுது கொண்டார்கள். பிள்ளையாம் சொல்றான் பாலாக்கு கிட்ட, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுடா, அவங்கள சபிக்க முடியாது, அவங்க ஃபார்முலா கையில் வச்சிருக்காங்க. என்ன ஃபார்முலா? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான். ஜெபம். ஜெபம் இருக்கிற வீட்டில் ஒன்றுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்படியே உங்க கையை தலைமையில வைங்க. எஸ், கண்களை மூடுங்க. ராஜா உங்களுக்கு முன்னாடி உலாவி கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தமானவர், அவர் மகிமையானவர், அவர் வல்லமையானவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த,
அவர் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள நாமத்துல கட்டளையிடுறேன். பிள்ளைகளுடைய தொழில், வருமானம், ஆண்டவரே அவருடைய உயர்வுல எங்கெல்லாம் அவன் கை வைச்சிருக்கிறானோ இப்பொழுது என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பெயரால, சர்வ வல்லவருடைய அதிகாரத்தின் பெயரால கட்டளையிடுகிறேன். I rebuke Lord in the name of Jesus. எல்லாரும் கண்களை திறந்து ராஜாவை பாருங்க, ராஜாவை பாருங்க, ராஜாவை பாருங்க, ராஜாவை பாருங்க. ஓ பாருங்க பாருங்க பாருங்க, அவர் நிக்கிறாரு. கண்களை திறந்து பாரு, கண்களை திறந்து பாரு. அவருடைய முள்முடியிலிருந்து ரத்தம், அவருடைய முள்முடியிலிருந்து ரத்தம், அவருடைய முள்முடியிலிருந்து ரத்தம். ஓ காயத்தோடு நிக்கிற அவருடைய கரங்களை பாரு, காயத்தோடு நிக்கிற அவருடைய கரங்களை பாரு. ஓ ராஜாதி ராஜா உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாரு, உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாரு. ஓ உன் அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களில் ஆவியின் கண்களை தேவன் திறக்கிறாரு. இப்போ மகிமையின் சிங்காசனத்தை நீ பார்க்கிற, மகிமையின் சிங்காசனத்தை பார்க்கிற. வானம் திறந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஓ உன்னதரின் வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறது. Right now the power of Holy Spirit. Jesus, Jesus, Jesus. Amen.